2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்வோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 நாம் அங்கே 1 7 வாக்கியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பகுதிக்கு நான் கொடுத்த ஒரு தலைப்பு என்னவென்றால், இழந்ததை திரும்ப பெறலாம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இழந்திருக்கிறோம். எத்தனையோ காரியம். சிலர் சுகத்தை இழந்திருக்கிறார்கள், சிலர் பிரியமானவர்களை இழந்திருக்கிறார்கள், சிலர் சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள், சிலர் ஐஸ்வர்யத்தை, வேலை, இப்படி அநேக காரியங்களை இழந்திருக்கிறார்கள். இழக்கிறது என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. அதை நாம் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1 7 வரை வாசித்தால் எலிசா காலத்திலே என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அங்கே எலிசாவின் காலத்திலே தீர்க்கதரிசியின் புத்திரர். அப்ப அது யாரு? எலிசாவுக்கு பிள்ளைகளா? அல்ல. அதாவது இந்த காலத்துல எப்படி பைபிள் காலேஜில் படிக்கிற பையங்க போல அந்த காலத்துல தீர்க்கதரிசிகள், அவர்கள் கீழே தீர்க்கதரிசியின் பாடசாலை இருந்தது. எலியா காலத்தில் இருந்துச்சு, எலிஷா காலத்தில் இருந்துச்சு. அவர்கள் இவர்களை உருவாக்கினார்கள். அப்போ அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் அங்கே அதிகமாகிவிட்டது. ஆனால் குடியிருக்க இடம் போதாது. இப்போ நம்ம ஆலயம் சின்ன ஆலயம், ஆனால் மக்கள் வரும்போது அந்த ஆலயத்தை விரிச்சுதான் கட்டணும். நீங்கள் சின்ன வீட்டில் குடியிருந்தீங்க, குடும்பம் பெருகும் போது என்ன செய்வோம்? பெருகுவோம் இல்லையா? இந்த காலத்து தலைமுறை எல்லாம் பழைய கால தலைமுறை கட்டின வீட்டை இடித்து கட்டுகிறது அவருடைய வரம் இல்லையா? ஆனால் இங்கே திருநெல்வேலியில் சொல்லுவாங்க பண்ண வீடும்பாங்க. இந்த பண்ண வீடை விடவே மாட்டாங்க. சரி, இந்த தீர்க்கதரிசியின் புத்திரனுக்கு இடம் போதாது. உடனே எலிசாட்ட வந்து கேட்காங்க, ஐயா இடம் வேணும். யோர்தான் நதியில் அருகே மரமாறு, அதை வெட்டி இடம் உண்டாக்குவோம். உடனே தீர்க்கதரிசி சரிங்கிறார். பழைய காலத்தில் தீர்க்கதரிசி ஆண்டவரின் பிரதிநிதி. இப்போ நம்ம போதகர் ஐயா எப்படியோ அதே போல அவர் பிரதிநிதி. தீர்க்கதரிசி என்றால் என்ன? ஆண்டவரின் இருதய துடிப்பை, அவங்க எண்ணத்தை மக்களுக்கு சொல்கிறதா யாரு? தீர்க்கதரிசியின் வேலை. இவர்களுக்கு இன்னொரு பேரு மவுத் ஆஃப் காடுமாங்க, ஆண்டவரின் வாய். ஆண்டவரின் வாய். சரி, உடனே தீர்க்கதரிசி செய்யுங்கட்டார். ஆளுக்கு ஒரு கோடாலியை எடுத்து மரத்தை நினைச்சதாங்க வெட்டினாங்க. வெட்டி இடம் உண்டாக்க வேலை செய்கிறாங்க. ஒருத்தன் கோடாலி எடுத்து மரத்தை வெட்டும் போது கோடாலி எங்கே போய் விழுந்துச்சு? தண்ணீரில். கோடாரி கம்போடு விழுந்துச்சா அல்ல கோடாரியிலேருந்து இரும்பு விழுந்துச்சா நமக்கு தெரியாது. அதில் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம். எப்படியோ கோடாலி விழுந்துட்டு. உடனே அவன் சொல்றான், ஐயோ கோடாலி விழுந்ததுன்னு அவன் அலறுதான், கூப்பிடுறான். உடனே தீர்க்கம் கேட்கிறான், எந்த இடத்துல விழுந்துச்சு? உடனே அவன் சொல்றான், இடத்தை காமிக்கிறான். காமிச்ச உடனே அந்த இடத்துல ஒரு மரக்கொம்பை வெட்டி போடுறாங்க. இரும்பு கோடாலி மிதந்தது. கை நீட்டி எடுத்தான். இதான் சம்பவம். சரி, இழந்ததை திரும்ப பெறலாமா? பெறலாம். 3 வழி. உலகத்துல எதெல்லாம் இழந்தமோ அதையும் திரும்ப பெறலாம். இப்போ ஒரு கேள்வி வருது, அப்ப இறந்து போனவங்களை திரும்ப பெறலாமா? பெற வாய்ப்பு இருக்கு. பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் செத்தவங்களை ஆண்டு உயிரோடு. ஆனா இப்ப எழுப்புனா பிரச்சனை. என்ன பிரச்சனை? நமக்கே இடம் போதாது. இறந்தவங்கெல்லாம் எந்திரிச்சாங்கன்னு வைங்க, உட்கார இடம் இருக்காது. 1. 2வது என்ன? அவங்களுடைய திங்கி சிந்தனையும் நம்ம சிந்தனையும் என்னது? வித்தியாசம். இப்ப பழைய காலங்களை பாருங்க, ஆண்கள் உட்கார்ந்துருப்பாங்க, பெண்கள் எந்திரிச்சிருப்பாங்க. எங்க திருநெல்வேலி பழக்கம். ஆனா இப்ப எங்க திருநெல்வேலியில பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க, யார் எழுந்திருக்காங்க? தலைகளை மாறிட்டு இல்லையா? பழைய காலத்து ஆட்கள் சட்டை எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆண்கள் பெண்கள். இப்போ உள்ள சட்டை. பழைய காலத்துடைய தலைமுடி குடுமி இருக்கும். இப்போ குடுமி பழைய கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என் தாத்தாவை பார்த்துருக்குறேன். அவர் அப்போ கிறிஸ்தவர் இல்லை. அவர் கிறிஸ்தவனா இல்லாத காலத்தில் பார்த்துருக்கேன்.
அவர் நினைச்சாரு மேலே பனியனே போட மாட்டார், இடது கையில் ஒரு பெரிய தாயத்தை கட்டியிருப்பார். அதான் அவருடைய இது. இப்போ அப்படி கிடையவே கிடையாது. அப்போ எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ள என்ன உண்டு? பிரச்சனை. அதனால இறந்தவங்களை எழுப்பலாம், ஆனால் அது ஆண்டவருக்கு சித்தமா மற்ற எல்லாத்தையும் பெறலாம். அப்ப இழந்ததை எப்படி திரும்ப பெறலாம்? 3 குறிப்பு. முதலாவது, இழந்ததை குறித்து துக்கப்படணும். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இழந்ததை குறித்து துக்கம் கிடையாது, இல்லையா? ஏதாவது ஒன்று இழந்தாங்கன்னா அதை கவலைப்பட மாட்டேங்காங்க. நகையோ அல்லது பொருளையோ இழந்தா போயிட்டு போகுதுங்காங்க. ஆனா இங்க இழந்த உடனே அவன் துக்கப்பட்டான். ஐயோ, இது இரவலாய் வாங்கியதே என்று கூவினான். அப்ப என்ன அர்த்தம்? முதல்ல எதெல்லாம் இழந்தப்போ அதை குறித்து வருத்தப்பட. சுகத்தை இழந்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில பலத்தை இழந்திருக்கலாம், செல்வத்தை இழந்திருக்கலாம். இந்த செல்வத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கொஞ்சம் அதை கவனம் குறையா பார்த்து செல்வம்னு பறந்துடும். அப்ப அதுலயே என்ன செய்யணும்? அப்போ இழந்ததை குறித்து நான் துக்கப்படும். இப்போ நான் தான் ஊழியத்தின் ஆரம்ப காலங்களில் ஊழியம்னு ரொம்ப அலைவேன். சாப்பிடக்கூட மனசு இல்லாமல் அப்படியே அலைவேன். அதனுடைய விளைவு என்ன? சுகம் இழந்தேன். இப்போ பின்னால புரிஞ்சுக்கிட்டு இப்போ சுகத்தை என்ன செய்யறோம்? பேரும் முதலே செஞ்சா இவ்வளவு பேணிருக்கலாம். அப்போ இழந்ததை குறித்து முதல்ல துக்கப்படும். நீங்க வீட்டில் போய் நீங்க உட்கார்ந்து எதெல்லாம் இழந்தீங்கன்னு ஒரு பட்டியல் போட்டு பாருங்க, இல்லையா? அதை குறித்து வருத்தப்படும். இன்னைக்கு யாருமே இழந்ததை குறித்து வருத்தப்பட மாட்டேக்காக, ஆனா மற்றவங்களோட பழிய போடுறாங்க. நாம் நம்மை ஒத்துக்கிறோம். அவன் சொல்றான் இது இரவலாக. அப்ப நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிற எல்லாமே என்னதான்? கணவன் இரவல் தான், மனைவி இரவல் தான், பிள்ளைகள் இரவல் தான், வீடு இரவல் தான், காரு இரவல் தான், இல்லையா? ஆயுசு எல்லாமே தெய்வம் கொடுத்தது. அப்போ எல்லாம் இரவல். அப்ப இரவலா வாங்கினத அதை அவங்க கொடுத்தவங்ககிட்ட நம்ம கணக்கு என்ன செய்யணும்? கட்டாயம் கொடுக்கும். அப்போ முதலாவது, நான் இழந்தேன் என்று துக்கப்படும். ரெண்டாவது, தீர்க்கன் கேட்கிறான், எந்த இடத்துல விழுந்தா? அந்த இடத்தை கரெக்டா காமிக்கிறான். வெளிப்படுத்த பார்க்கிறேன், நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை அறிந்து, இல்லையா? அப்போ நம்ம எல்லாருக்கும் விழுந்து போன இடம், ஆதாமுக்கு ஏவாளுக்கு தெரியும். விழுந்து போன இடம் தெரியும். கேயாசி என்கிற மனுஷனுக்கு விழுந்து போன இடம் தெரியும். யூதாசுக்கு விழுந்து போன இடம், பேதுருக்கு விழுந்து போன இடம். அப்ப எல்லாருக்கும் விழுந்து போன இடத்தை கண்டுபிடிக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு சுவாமி என்ன தெரியுமா? பாவின்னு ஒத்துக்கிட்டா ஏற்றுக்கிடுவார். நான் பாவம் செய்யலைன்னா பிரச்சனை இல்லையா? உள்ளதை உள்ளபடியே. ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், பிரதர், நான் எல்லா பாவத்தையும் விட்டுட்டு சரி பண்ணிட்டு என் ஆண்டவர்கிட்ட வாரேன். நான் சொன்னேன், நீ வரவே மாட்டேன். ஏமா எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சரி பண்ணவே? ஆண்டவனை இருக்கிற வண்ணமாய் வா, உன்னை நான் மாற்று. நம்மளை மாற்றுவது யார் தான்? நாம் நம்மை மாற்றினால் ஆண்டவர் நமக்கு தேவையே. ஆண்டவரால் தான் நம்ம மாற்ற. அப்ப விழுந்த இடத்தை, கெட்டகுமாரனுடைய அந்த ஓமையை பாருங்க. அவன் புத்தி தெளிந்து, ஐயோ எங்க அப்பா வீட்டில் ஏராளமான வேலைக்காரங்க உண்டு இல்லையா, பூர்த்தியான அப்பந்தான் அவன் திருந்தன். அப்போ நம்ம வாழ்க்கையில இழந்ததை குறித்து துக்கம் அடையணும். இழந்ததை குறித்து நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்தை கண்டுபிடிக்கணும். எங்க அம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருந்தார், பெரிய ஒரு பயில்வான். அவர் இந்த விரல் இப்படி மடக்குவார், அதை அசைங்க மாதிரி யாராலும் அசைக்க முடியாது. அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால ஒரு 8 இல்லை 10 பவுன் நகையை கொண்டு போய் நேசரத்து ஊரில் போய் அடகு வைக்க போனார் பேங்கில். பிறகு பணம் வந்துச்சு, அதை திரும்ப வாங்க போகிறார். வீட்டம்மா சொல்லிச்சு, ஐயா
நகையை வாங்க போகிறீங்க, பஸ்ஸில் வரும்போது தூங்கிறாங்க. இது 10 பவுன் இல்லையா? இவர் சொன்னார், நான் பயில்வான், ஒரு மணி என் பக்கம் வரவே. பேங்கில் போய் நகைக்கு பணம் கட்டி நகையை திருப்பிட்டு வந்தார். பஸ்ஸில் ஏறின உடனே எனக்கும் அந்த சுகம் உண்டு, பஸ்ஸில் இன்னும் தூங்கிடுவேன். அவர் தூங்கிட்டார். தூங்கி எங்கள் ஊர் ஆழ்வார்த்தினர் இறங்குறாரு. இறங்கி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனார், அம்மா கழிச்சு வீட்டம்மா, ஐயா நகை எங்க? பைய போட்டார், பையில நான் இல்லை, திருடிட்டான். அந்த அம்மா திட்டுச்சு. இவர் அந்த கவலையிலே உக்கி இறந்து போனார். அப்போ பாருங்க, எங்க இழந்தோங்கிறத அவரால் கண்டுபிடிக்க முடியல. முதலாவது இழந்ததை துக்கப்படணும். ரெண்டாவது இழந்த இடத்தை நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும், ஒத்துக்கணும். ஆண்டவரே, இந்த இடத்துல விழுந்தேன், இந்த இடத்துல தடுமாறினேன், இந்த இடத்துல நான் பாவம் செய்தேன், இந்த இடத்துல உங்களுக்கு ரோமா பேசினேன், இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்கல, நீ மன்னியும். மூணாவது கடைசி குறிப்பு, அந்த இடத்துல எதை வெட்டி போட்டாங்க? எங்க போட்டிருக்க பைபிள் பாருங்க, 2 ராஜாக்கள் 6 என்ன போட்டிருக்கு? அங்கே ஒரு கொம்புனா மாட்டு கொம்புன்னு நினைச்சாங்க இல்லையா? இந்த கொம்பு பைபிளை படி பார்த்தா இது ஒரு மரக்கொம்பு. ஒரு மரக்கொம்பு. நம்ம பழைய தமிழுக்கும் நடைமுறை தமிழுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு இல்லையா? வித்தியாசம் இருக்கு. அப்ப இதுல கொம்பு, ஒரு மரக்கொம்பை அங்கே வெட்டி அதை எரிந்தான் இல்லையா? அப்ப மாட்டு கொம்பை வெட்டினான்னு போடல, அப்படி இருந்தா போட்டிருக்கோம். மரக்கொம்பை வெட்டான். வெட்டி போட்ட உடனே இரும்பு நிச்சயிச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஐயா இரும்பை நீங்கள் வீட்டில் போய் கோடாலிய அருவாளை தண்ணியில் போடுங்க, மிதக்குமா? மிதக்காது. அப்போ மிதக்குனா இதுனையா இது காதில் பூ சுற்றுறாங்களா? அப்படி கிடையாது. இரும்பு மிதந்துச்சு. இதுதான் ஆண்டவருடைய ஆசை. அற்புதம்னா என்ன? நம்மால் முடியாததை இயற்கை விதியை மீறி நடக்கிற ஒரு செயலுக்கு பேர் தான் என்னது? அற்புதம் இல்லையா? இரும்பு நியாயப்படி மிதக்காது. ஆனா மிதக்குனா அது பொருள் என்ன? அது ஆண்டவரால் செய்த அற்புதம். அதை மிதக்க அப்படியே கை நீட்டி பிடிச்சிக்கிட்டான். இதுதான் சம்பவம். அப்ப முதல் குறிப்பு என்ன? இழந்ததை துக்கப்படணும். 2வது குறிப்பு என்ன? விழுந்த இடத்தை கண்டுபிடிக்கணும். 3வது இடம் என்ன? அதுல மரக்கொம்பை மெட்டி போடணும். நம்ம வாழ்க்கையில பழைய ஏற்பாட்டில் பாவம் செஞ்சாங்க, ஆண்டவர் சர்ப்பத்தை அனுப்பினார். உடனே மோசே வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி அதை உத்து பார்த்தா சுகம் கிடைச்சாங்க. அதே போல நாம் வெண்கல சர்ப்பம் போல நமக்கு இருக்கிற ஒரு இடம் நடந்தப்பா கல்வாரி சிலுவை. அந்த சிலுவையில சம்பாதித்த மீட்பை வல்லமையை எங்கெங்கெல்லாம் நீ அதை பயன்படுத்துறாயோ அங்கெங்கெல்லாம் என்ன வரும்? அற்புதம் இல்லையா? என்னுடைய மரக்கொம்பல்ல, கல்வாரியிலே எனக்காக உங்களுக்காக தன்னையே கொடுத்த அந்த ஆண்டவரை மீட்பை ஏற்றுக்கிறோம். ஆண்டவரே, நீ சிலுவையிலே சம்பாதி. நம்ம யுத்தம் செய்கிறது நம்ம பலத்தில் அல்ல. இயேசுவானவர் சிலுவையில சம்பாதித்த ஜெயத்தை வச்சு தான் யுத்தம் செய்யறோம். நம்ம யுத்தம் செய்து ஒன்று சாதிக்க போறது, அவர் எல்லாம் சாதிச்சதை வச்சு யுத்தம் செய்யறோம். அப்போ கல்வாரி சிலுவையை நாம் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அங்கே என்ன வரும்? அசுத்தாவி ஆடுது, உங்க பேரை சொன்னா ஆடாது, விரட்ட முடியாது. இயேசுவின் நாமம் பேரு. வியாதி வருது, இயேசுவின் நாமம். பயம் வருது, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமம். இப்படி கல்வாரி. அப்ப பரலோகத்துக்கு வாசலே யாருதான்? அவர்தான். நானே வழியும் சத்தியம். அப்போ இயேசு வண்டையிலே வந்தால் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இங்க அப்பா அம்மா 2 பேரும் ஆசிரியர்கள். அப்பா திடீர்னு இறந்து போனாங்க. 42வது வயசுல இறந்து போனாங்க.
எங்களுக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது. அம்மா மாத்திரம் ஒரு செகண்ட் டீச்சர். எல்லா மக்களும் எங்களை கைவிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா ஆலயத்தில் போய் வெள்ளை சேலையை விரித்து அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்தினாலும் ஆண்டவரின் வல்லமையினாலே படிக்காத எங்களை படிக்க வச்சாரு, எங்களை பயன்படுத்தினார். இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. நாங்கள் இவ்வளவு இதில் இழந்ததில் மேலே வந்த காரணம் தெரியுமா? கல்வாரி தான். அவன் ஆண்டவரை உற்று பார்த்து அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டால் நமக்கு என்ன ஒன்று வல்லமை. அப்போ எத்தனை குறிப்பு சொன்னேன்? முதலாவது துக்கம், ரெண்டாவது விழுந்த இடம், மூணாவது அதில் எதை அப்ளை பண்ணணும்? கல்வாரி. கல்வாரியை பண்ணி பாருங்க. உங்கள் சபை வளரணுமா? கல்வாரிகிட்ட வந்து ஜெபம் பண்ணி பாருங்க. இல்லையா? ஆலயம் கட்டணுமா? கல்வாரி அண்டையில் வாங்க. தேசத்தில் பிரச்சனையா? கல்வாரி அண்டையில் அந்த பிரச்சனையை கொண்டு வாங்க. கர்த்தரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. சுகத்தை பெறலாம், பலத்தை பெறலாம். வெள்ளூரில் ஒரு வாலிபன் துண்டு பிறகு கொடுத்துக்கிட்டே இருக்கான். சிஎம்சி மெடிக்கல் காலேஜில். எல்லாரும் அவனை பார்த்து ஏன்பா கொடுக்குறேன்? அவன் சொன்னான், அண்ணே நான் கொடுக்கறதுக்கு ஒரு காரணம், உட்காருங்கன்னு சொன்னான். அவனுக்கு எலும்புரிக்கு வியாதி, நுரையீரல் பாதிக்கப்பட்டு சுகவீனமானான். வெள்ளூரில் போய் சேர்த்தாங்க. டாக்டர் சொன்னாங்க, ஒன்று சிகிச்சை சுகமாக்க முடியாது, ரொம்ப அபாயகட்டம். ஆனால் ஒரே ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனால் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது, தோல்வியும் அடையலாம். அதனால் உன்னை ஒப்புக்கொடு. இவன் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே எனக்கு ஆயுஷை தந்தால் உனக்கு வாழ்வேன்னு. ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஜெபத்தோடு பண்ணாங்க. ஆனால் ஆப்ரேஷனில் சக்ஸஸ் ஆயிடுச்சு, சோகம் கிடைச்சிட்டு நல்ல பலன். இப்போ என்ன சொன்னான்னு தெரியுமா? அவன் சோகம் கிடைச்ச நாள்லேருந்து தோளில் ஒரு தோல் பையை போட்டு துண்டு பிரதிகளாக வைத்து அங்கே ஆஸ்பத்திரி வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறான்? அப்போ இழந்ததை திரும்ப பெறலாம். ஆனால் அதுக்கு நன்றி அடையாளம் என்ன தெரியுமா? அவருக்காக வாழணும், அவருக்காக பேசணும், அவருக்காக உழைக்கணும். எத்தனை குறிப்பு? என்ன மறந்துடுங்க, பிரசங்கத்தை மறக்காதுங்க. அப்போ துக்கப்படுங்க, இடத்தை கண்டுபிடிங்க. மூணாவது அதில் கல்வாரிய மீட்பை ஈடுபடுத்தி பாருங்க. அற்புதம். கண்களை மூடி ஜெபம் பண்ணும்.